ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. நம்ம இன்னைக்கு என்ன மாதிரி வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்றது. நார்மலாக வீக்கெண்ட் ஆனாலே நாங்கள் வந்து ட்ராவல் வீடியோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வீடியோ இல்லைனா ஏதாவது ஒரு ஃபன்னான வீடியோ வீக்லி வந்து இந்த சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா B&G ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். ஸோ நீங்கள் யோசிக்கலாம், என்னது B&G? ஸோ B ஃபார் பாட்டில் அண்ட் G ஃபார் கிளாஸ். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல? ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த ரெஸ்டாரண்ட்டும் ரொம்ப வித்தியாசமாகவே தான் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குது அப்படின்னா, கருங்கல் டு தேங்காய்பட்டினம் போகிற ரோட்டில் பாலூர் அப்படின்ற ஜங்ஷனில், அதாவது கருங்கல்லேருந்து பாலூருக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான். நீங்கள் கருங்கல்லேருந்து நடந்தே வந்துக்கலாம். ஸோ அந்த ஜங்ஷனில் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது, நியர் டு சாதனா ஹாஸ்பிட்டல். ஸோ ரெஸ்டாரண்ட்டோட கலர் தீம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் எல்லோவை இவங்க அழகாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து வெளியில் இருந்துட்டு உள்ளாடி போகும்போது உங்களால் அதை உணர முடியும். லைட் செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு அமைதியான ஒரு ஆம்பியன்ஸோடு இருக்கிற ஒரு லைட்டை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கருங்கல்ல இந்த மாதிரி நான் வந்து ரெஸ்டாரண்ட் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இன்றைக்கி என்ன மெனு சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது வீக்கெண்ட் டேஸில் மட்டும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் இருக்கிற ஒரு மெனுவை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது பிக் வீக்கெண்ட் பிக் காம்போ அப்படின்ற ஒரு மெனு. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. அதாவது 99 இருக்குது, 199 இருக்குது, அப்புறம் 222 இருக்குது, அப்புறம் 499 இருக்குது, அப்புறம் கடைசியாக வந்து 699 இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த ஒவ்வொரு ரேட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் சூஸ் பண்ணது வந்து பிக் பாஸ் 699 அப்படின்ற ஒரு காம்போ பேக்கு. இந்த பிக் பாஸ் 699 அப்படின்ற பேக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கிரில் சிக்கன் வரும், அப்புறம் 4 ஃப்ரைட் ரைஸ் இல்லைனா 4 நூடுல்ஸ் வாங்கிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் 4 மொஜிட்டோ கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்ட்டு இதெல்லாமே இந்த பிக் பாஸ் 699 அப்படின்ற பேக்கேஜுக்குள்ளாடி வந்துடும். ஸோ இந்த பேக்கேஜ் தான் நாங்கள் இன்றைக்கி டேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் என் சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெஸ்டாரண்ட்டோட லொக்கேஷனை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஃபேஸ்புக் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏதாச்சும் காம்போ ஆஃபர் ஏதாச்சும் அவங்க புதுசாக லான்ச் பண்ணாங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அவங்க அப்டேட் போடுவாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து எந்த காம்போ நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். வழக்கம் போல் சாப்பாடை பார்த்த உடனே நம்ம பங்காளிஸ் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. சும்மா ஃபுல் வெட்டிட்டானுங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண கிரில் சிக்கனாக இருந்தாலும் சரி, ஃப்ரைட் ரைஸாக இருந்தாலும் சரி, நூடுல்ஸாக இருந்தாலும் சரி, டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு அழகான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து டேஸ்டியான ஃபுட்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நான் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸாக இருந்தாலும் சரி, அந்த அட்மாஸ்ஃபியராக இருந்தாலும் சரி, எல்லாமே பீஸாக இருக்கும். ஸோ எந்த ஒரு இதுவும் ஒரு குறையும் இல்லாமல் நீங்கள் உள்ளாடி போய் ஜாலியாக இருந்து பேசிக்கிட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு, உங்கள் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் உண்மையாகவே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பீஸ்.